கொள்ளுங்கள் என்று சொல்லி வெண்ணெயைத்தான் தடவினார்கள். தடவி விட்டு என் கையிலே 2-3 சிறு கற்களை முதல் தடவையும் கொடுத்தார்கள், 2வது தடவையும் கொடுத்தார்கள். ஆனால் கல் எங்கிருந்து வந்தது என்று எங்களுக்கும் தெரியவில்லை. மீண்டும் என் மகன் 2வது முறை அங்கே வெண்ணெய் தடவி விட்டுட்டு ஹைதராபாத்துக்கே கூட்டிக் கொண்டு சென்றான். 10 நாட்கள் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், எல்லா மருத்துவம், மாத்திரை எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு மாதம் கழித்து நான் அங்கே இருந்தபோது சொன்னான், அம்மா காலையிலே கல் பொடிந்து விழுந்து விட்டது, எனக்கு இப்பொழுது எந்த சிரமமும் இல்லை என்று சொன்னான். அது அந்த கல்லெல்லாம் கரைந்தது எல்லாம் அந்த யோகிராம் சுரத்குமாருடைய அருள். அந்த புத்தகம் எங்களுக்கு வந்தது. நாங்கள் நோயால் அவதிப்பட்ட போது எவ்வளவோ மருத்துவம் பண்ணி செலவழிந்ததெல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2000-3000 ரூபாய்க்குள்ளேயே முடிந்ததும் இல்லாமல் உடம்பும் நன்கு தேறியது. இதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப எதாக ஒரு பொருள் வைத்து விட்டு காணாமல் போய்விட்டால் கூட அதை தேடி எடுக்க முடியலைன்னா யோகிராம் சுரத்குமார் கண்டுபிடிச்சி கொடுங்க என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுக்கு எப்படியாவது